வணக்கம் மக்களே. காலங்காலத்தில் எங்களை குளிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பிட்ட மாட்டாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா கரூருக்கு ஒரு காவல் தெய்வம்னா அது நம்ம எல்லை முனீஸ்வரர் கோயிலும் அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். சரி போலாமா? ஓகே மக்களே, அங்கே போயிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். மக்களே, ஒரு சம்பவம் ஆயிடுச்சு மக்களே. என்ன சம்பவம்னா இங்கே பாருங்க, நான் என்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு ஜம்முன்னு கிளம்புறனோ அன்னைக்கு வந்து நம்ம தலையை வந்து ஆஃப் ஆயிடுறான், பெட்ரோல் இல்லை மக்களே. அதனால இப்போ நான் வந்து எந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன்னா செல்லாண்டிபாளையம் மக்களே. செல்லாண்டிபாளையம் சாலைப்புதூர் அந்த ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். இப்போ நம்ம வீடியோ எடுக்க எங்கே போகிறோன்னா நம்ம அந்த கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்க அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் மக்கள் போக போகிறோம். ஸோ அங்கே அதுக்காக தான் வந்து ஜம்முன்னு சீனை போட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்து தலைவன் கரெக்டாக அந்த சாலைப்புதூர் கிட்ட வந்தோன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டோம். பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் மக்களே. என் தம்பி அங்கே வீட்டில் தான் இருக்கிறான், அது ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். சரி அவனை வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பெட்ரோல் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் தம்பி வருவான். பெட்ரோல் பங்க் இங்கே இருக்கும் மக்களே, ஆனால் அது ஒரு கிலோமீட்டர் அங்கிட்டு நான் தள்ளிட்டு போகணும், நம்மளால் தள்ள முடியல. அடிக்கிற காற்றுக்கு வண்டியெல்லாம் தள்ள முடியாது மக்களே, அதான் வந்து நின்றுட்டேன் நான். ஸோ என் தம்பி வந்தோன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம கிளம்பி வீடியோ எடுக்க போகணும். சரி என் தம்பி வந்தோன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க மக்களே. இவன் தான் மக்களே என் தம்பி, வந்துட்டான். பெட்ரோல் ஊற்றிட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த வண்டியில் பெட்ரோல் ஊற்ற தான் மக்களே சிரமம். இந்த மாதிரி வண்டியில் ஆஃப் ஆகிட்டுனா ஒரு வாட்டருக்கு நான் அறுத்து வச்சு அதில் தான் ஊற்றிட்டு இருக்கிறேன். சரி வாங்க, வண்டி ரெடி ஆயிடுச்சு. தம்பிக்கும் ஸ்கூல் போக லேட் ஆயிடுச்சு. இங்கே பாரு, ஹாய் சொல்ல எல்லாத்துக்கும். ஹாய். ஓகே மக்களே, நம்ம கிளம்புவோம். மக்களே, என்னடா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த காட்டிட்டு இருக்கேன் பார்க்குங்களா மக்களே. கோயில் போகிற வழியே கொஞ்சம் நம்ம அந்த வழியாக தான் போகணும், பக்கத்தில் தான் ரோடு இருக்குது. எனக்கு நான் இந்த சைடு வந்தால் இந்த பகுதிக்கு நான் வந்துகிட்டே இருப்பேன் மக்களே, இந்த இடத்துக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். கரூர்லேயே எனக்கு பிடிச்ச இடம்னா அது இதுதான் மக்களே. அது இந்த தண்ணி வரும்போதெல்லாம் அந்த வாக்கில் தண்ணி ஃபுல்லாக போகும் மக்களே, சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த பிளேஸே செம்மையாக இருக்கும், அங்கங்கே கேணிலாம் இருக்கும். இதை பாருங்கள், நம்ம இதுலேயே ஒரு தனியாக ஒரு பிளாக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். அது வீடியோ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இன்றைக்கி தண்ணி இப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்கள் மக்களே. ஏன்னா நம்ம சுத்தமாக மழை இல்லை, ஆற்றுலேயும் தண்ணி வரலையா, அதனால் ஃபுல்லாகவே வறண்டு போயிருக்கு. செம்ம இடம் மக்களே. இந்த சைடு வந்தாவே நான் இந்த இடத்த கண்டிப்பாக வருவேன், ஏன்னா பார்க்கவே அப்படியே கேரளா மாதிரி இருக்கும் இந்த இடம். ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டலாமே சொல்லிட்டு தான் இந்த சைடு வந்தேன். சரி ஓகே மக்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் அந்த கோயிலுக்கு போவோம். கரூர் மக்களே, நம்ம சொன்ன அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலை பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மக்களே. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து அந்த கோயம்புத்தூர் ஈரோடு பைபாஸ் கிட்ட தான் அந்த கோவில் இருக்குது. பக்கத்துலேயே அந்த கேவிபி பேங்க் இருக்குது. கேவிபி பேங்கோட ஹெட் ஆஃபீஸு இங்கே கரூரில் தான் மக்களே இருக்குது. இதுதான் அந்த ஹெட் ஆஃபீஸு, அது ஒட்டியே தான் அந்த கோவில் இருக்குது. எல்லாருக்குமே கரூர் மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த கோயிலை பற்றி தெரியும். நான் பெருசாக அந்த கோயிலை பற்றி எதுவுமே சொல்ல தேவையில்ல. சரி வாங்க அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போவோமா. வீடியோ எடுக்க விடுவாங்களா இல்லைன்னு தெரியல மக்களே, பார்ப்போம். வீடியோ எடுக்க விட்டா வீடியோ எடுக்கலாம். பைபாஸ் ரோடுனால வண்டி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு மக்களே. கிராஸ் கொஞ்சம் பார்த்து தான் கிராஸ் ஆகணும். இருங்க அப்படியே போவோம். கோவில் அங்கே இருக்க பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். அங்கே தான் இப்போ நம்ம போகணும். வாங்க மக்களே, வண்டி எதுவும் வரலன்னு சொன்னால் தான் பைக்கில் வேகமாக வராங்க. சரி உங்களுக்கு நான் இங்கே கிராஸ் ஆகிட்டு பேசுகிறேன் மக்களே. எப்படியோ கிராஸ் ஆகி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் மக்களே அந்த முனியப்பன் கோவில். கரூர் மாவட்டத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னா நம்ம முனியப்பன் தான். இங்கே கூட்டம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கு மக்களே. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். மக்கள் அனைவரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கோயில் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பைபாஸ் ரோடு வண்டி தான் மக்களே. இந்த இடம் ஃபுல்லாக வந்து ரோடாக வர வேண்டியது, பைபாஸ் ரோடு வர வேண்டியது. ஆனால் இந்த முனியப்பனுக்காகவே இந்த ரோடை வந்து யாருமே வந்து எடுக்கலை. சரி, ரோடை வந்து போடலை, அப்படியே இந்த முனியப்பனை அப்படியே விட்டாங்க. இந்த கோயிலை விட்டுட்டு தான் இங்கிட்ட வந்து பைபாஸ் ரோடையே போட்டிருக்காங்க. அந்தளவு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த இடத்துல வந்து ரோடே போட விடலையாமா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கரூர் மாவட்டம் இருக்க எல்லாத்துக்குமே இந்த கோயிலை பற்றி தெரியும், எவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில்னு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வேண்டுதலுக்காக வச்சது மக்களே. கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கிட்ட வர்றவங்க எல்லாருமே இந்த முனியப்பனை வந்து வணங்கிட்டு தான் போவாங்க. அந்தளவு ரொம்ப பிரசித்தியான சக்தி வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம்னா நம்ம முனியப்பன் தான். இங்கே பாருங்க எவ்வளோ வேணும்னு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து புதுசாக ஏதாச்சும் தொழில் ஆரம்பிக்கிறாங்களா மக்களே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட விசிட்டிங் கார்டை வந்து இதில் வந்து வேலு வந்து கட்டிட்டு போவாங்களாம். அப்படி கட்டினா வந்து தொழில் வந்து ரொம்ப வந்து சக்தி வரும், முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ விசிட்டிங் கார்டு எல்லாமே. இங்கே பாருங்க, சஸ்வின் தோஸ்து எல்லாமே விசிட்டிங் கார்டு தான்.
தொழில் பண்ணுறவங்களுக்கு செம்மையான மக்களே. அதே மாதிரி நீங்கள் பைக்கோ புது காரோ பைக்கோ நீங்கள் அது வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம். கரூரில் இருக்க எல்லாருமே புது வண்டி எடுத்தாலும் பைக் எடுத்தாலும் முதல் வர்றது இந்த முனியப்பன் கோயிலுக்கு தான். நம்ம உள்ள உங்களுக்கு கோயிலுக்கு உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அழகான ஒரு சின்ன கோவில் தான் மக்களே. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான, அதே சமயம் மக்கள் வந்து அதிகம் வழிபடுற கோவில்னா நம்ம முனியப்பன் கோவில் தான். இங்க முனியப்பன் இருக்காரு காவலுக்கு வந்து இங்க ஒரு சாமி ஒன்று இருக்கு மக்களே. இது வந்து எல்லை கருப்பர்னு சொல்லுவாங்க. அது வந்து முனிப்பனுக்கே வந்து காவலா இருக்காரு இந்த கருப்பர். எவ்வளவு டிராபிக் பாருங்க, மக்கள் அதிகம் வந்துட்டு. இது மாதிரி எவ்வளவு பழமையான குதிரைன்னு அந்த காலத்துல செய்யப்பட்ட குதிரை. உங்களுக்கு முன்னாடி போய் காட்டுறேன் பாருங்களேன். எந்த அளவு பழமையான குதிரை பாத்தீங்களா? பாருங்க மக்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. வேண்டுதலுக்காக வெளியில வந்து அந்த பழம்லாம் குத்துறாங்க மக்களே. எலுமிச்சை பழம் அதெல்லாம் குத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு முனியப்பனை காட்டுறேன் பாருங்க. இதான் மக்களே அந்த முனியப்பன் கோவில். நான் உங்களுக்கு உள்ள போயிட்டு இந்த கோவிலை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பூசாரி இருந்தாருன்னா அவர்கிட்ட நான் கேட்டு சொல்றேன். போய் உள்ள போவோமா? நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். உள்ள வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணணும் உங்களை காட்டுறேன் பாருங்க. மக்களே உள்ள வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சாமியை பார்க்க முடியல. சாமி வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. நான் உங்களுக்கு சாமியை திறந்தோன்னா உங்களுக்கு சாமியை காட்டுறேன். முடிஞ்ச உங்ககிட்ட ஹிஸ்ட்ரியை கேட்டு உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை சொல்றேன். ஒரே இடத்த காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ள சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால என்னால் காட்ட முடியல. இந்த கோவில் இப்படிதான் மக்களே இருக்கு. மக்களே நான் சொன்னல கேவிபியோட ஹெட் ஆபீஸ் வந்து அங்க இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே இதுதான் ஹெட் ஆபீஸ். நம்ம கேவிபி பேங்குங்கிறது நம்ம கரூர் மாவட்ட நபரால் உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க்கு. முழுவதுமே நம்ம தமிழர்களால், நம்ம கரூர் மாவட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட பேங்க் தான் அந்த கேவிபி பேங்க்கு. இது வந்து உலகம் முழுவதும் இருக்கு மக்களே அந்த கேவிபி பேங்க்கு. இன்னும் உள்ள வந்து பூஜை முடியல மக்களே. பூஜை முடிஞ்சா உங்களை எடுத்து காட்டலாம் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ புதுசாக தொழில் தரவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு வச்சுட்டு நீங்கள் அந்த கோவில் வந்து வச்சு வழிபடலாம். அது மாதிரி வண்டி வாகனம் பைக்கு காரு அது மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலும் முதல் பூஜை இங்கே இருக்க முனீஸ்வரர் இருக்கலாம். கோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். கோவில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் கோவில். இது வந்து சின்ன கோவிலுக்கு முன்னாடி வந்து சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது. புளிய மரத்துக்குள்ள தான் மக்களே கோவிலே இருக்குது. இங்கே ஒரு அரச மரம் இருக்குது, அங்கே ஒரு புளிய மரம் இருக்குது. அது வந்து எல்லை கருப்பர் அவரு. கூட்டம் வந்துகிட்டே இருக்கு மக்களே. இந்த சைடு போறவங்க எல்லாருமே அந்த சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு அழகா சாமி கும்பிடா பாருங்க. இதை வச்சே நீங்க நினைக்கலாம் எவ்வளவு பவர்ஃபுல். இங்க பாருங்க எத்தனை பேர் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து வேண்டுதலுக்காக வைக்கிறாங்களா. உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் தொழில் தொடங்குறது அது மாதிரி நீங்க எதுக்கு இருந்தாலும் தாராளமா நீங்க இந்த கோயிலுக்கு வரலாம். உள்ள இன்னமும் பூஜை தான் மக்கள் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? உள்ள க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜூம் பண்ணி கட்டுற பாருங்க. ஸோ பூஜை முடிஞ்சாதான் ஓப்பன் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் தெரில, பார்ப்போம். வெயிட் பண்ணியே பார்ப்போம். உங்களுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு தான் மக்களே இருக்கேன். அப்படியே நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாமியை தந்துட்டாங்க. சாமியை பற்றி கேட்டுட்டு அப்படியே நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னடா ஒரே இடத்த காட்டுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே ரோடு மக்களே உங்களுக்கு தெரியும், பைபாஸ் ரோடு ரெண்டு பக்கத்தில் இருக்க கோவில் இன்னும் சாமி பூஜை திறக்கலை. அதனால வந்து வெளியே ஒரே இடத்த தான் காட்ட முடியும். இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா வசதியும் இருக்கு மக்களே. எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த கோயில் வரும்போது வெளியே வந்து பூக்கடை அது இதெல்லாம் இருக்குது. இந்த இதை பற்றி சொல்கிறேன், வேணா பாருங்கள். இது வந்து கவர்மெண்ட் நிலமாமா. ஸோ இது வந்து என்ன சொல்லுங்க, இந்த இடத்துல வந்து பர்மனெண்ட்டெல்லாம் யாரும் வந்து கடைலாம் வைக்க முடியாது. கோவில் நிலையம் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வாடகை மாதிரி கொடுத்துட்டு தான் அந்த இடத்துல நிலத்தை வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். இங்கே பாரு எல்லாமே வேண்டுதலுக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க. மக்களே உள்ளே வந்து சாமி வந்து திறந்துட்டாங்க. ஆனால் வந்து நான் வீடியோ எடுக்க உள்ளே போனேன் மக்களே. வந்து சாமி வந்து வீடியோ எடுக்கக்கூடாதாமா.
நான் உங்களுக்கு ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே. நம்ம அழகாக ஜம்முன்னு வந்து இந்த எல்லை முனீஸ்வரம், அதாவது கரூர் மாவட்டத்துக்கு காவல் தெய்வமாக இருக்க அந்த எல்லை முனியை வந்து வணங்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போகிறோம்னா, இது பக்கத்துலேயே ஒரு டேம் ஒன்று இருக்குது மக்களே. சின்னாண்டம் கோயில் பக்கத்தில் வந்து செக் டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே தண்ணி இருக்கா இல்லைன்னு தெரியல, தண்ணி திறந்து விட்டாங்க தான் சொல்கிறாங்க, அமராவதியில் தண்ணி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம். அந்த டேம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, அப்படியே நம்ம கிளம்புவோமா. கோவில் இதுவரையும் இருக்குது மக்களே. கோவில் ஃபுல்லாக அந்த சைடு உள்ளே போகலாம், ஆனால் பூசாரி மட்டும்தான் உள்ளே போவாங்க போல். நம்ம வெளியே ஆட்கள் யாரும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சாமியை வீடியோ எடுக்கலாம் தான் உங்களை பார்த்தேன். அங்கே வந்து அலோடு, சாமியை வீடியோ எடுக்க அலோவ் இல்லை. நம்ம கோயிலை சுற்றி எடுத்துக்கலாம், கோயிலுக்குள்ளெல்லாம் எடுத்துக்கலாம், ஆனால் சாமியை மட்டும் எடுக்க விட மாட்டாங்க. சரி வாங்க, அப்படியே நம்ம வண்டி அங்கே நிற்கிறது பாருங்க. நம்ம அங்கே போயிட்டு செக் டேம் அங்கே போவோம். நம்ம மக்களே நம்ம வந்து அங்கே முனிப்பனை வணங்கிட்டு நம்ம அந்த டேம் போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த டேமுக்கு வந்துட்டோம். இது இந்த டேம் எங்கே இருக்குதுன்னா, நம்ம இது வந்து சின்னாண்டம் கோவில் மக்களே. சின்னாண்டம் கோவில் பக்கத்தில் தான் அந்த டேம் இருக்குது. அந்த ஊரில் தான் டேம் இருக்குது. இந்த டேம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த விஷயம் வேறு மக்களே. தண்ணி இருக்கும், சரி கொஞ்சமாச்சும் தண்ணி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அந்த அவல நிலையை நீங்களே பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல், தண்ணி வந்து சுத்தமாக இல்லை, வறண்டு போய் கிடக்கு பாருங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்க, எல்லாம் நெருப்பு வச்சு விட்டு தண்ணியே இல்லை. ரொம்ப கொடுமையான விஷயம் மக்களே. இந்த அமராவதி டேமில் இந்த வருஷம் மட்டும்தான், இந்த செக் டேமில் சுத்தமாக தண்ணியே இல்லாத வருஷம் நம்ம 2025 வருஷம். இந்த 2026 தான் ரொம்ப 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 வறட்சி மக்களே. தண்ணி சுத்தமாக இல்லை. இன்னமும் வருங்காலத்தில் ஏதாச்சும் மழைகளை பெஞ்சாதான். இனிமேல் மழை காலம் இன்னும் ஒரு 2 மாதம் இருக்கு மக்களே. இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த டேம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா. தண்ணி வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இருக்கிறது. இதை பார்க்கறதுக்கு சும்மா அப்படியே கடல் மாதிரி அலையாக போகும். ஆனால் சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் வறண்டு போய் கிடக்கும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, இயற்கையை நம்ம வந்து எதுவும் பண்ண முடியும். இங்கே தண்ணி இருக்குது பாருங்கள், இது மழை தண்ணி மக்களே. இங்கே வந்து தேங்கி தெரியுது பார்த்தீங்களா, இது மழை தண்ணி. இயற்கையை நம்ம எதுவும் பண்ண முடியாது, சரி விடுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். இங்கே தண்ணி ஃபுல்லாக வந்துச்சுன்னா அதை எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போட்டு காமிக்கிற மக்களே. நீங்கள் அப்போ பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சரி ஓகே மக்களே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1000 வீடியோ போடலான்னு இருக்கோம் இந்த வருஷத்துக்குள்ளே. ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே பாருங்கள்.